ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். பைரவி ஆறுமுகத்திட்ட பெங்களூர் போகிற விஷயமா கேட்கும்போது ஆறுமுகம் வேலை இருக்குன்னு சொன்னதுனால பைரவி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஆறுமுகம் பின்னாடியே போய் நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இல்லை, நான் எங்கள் அப்பாவே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஆறுமுகம் யோசிச்சு நிற்கும்போது அந்த பக்கத்து அன்னபூர்ணி வந்து என்னாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. நடந்த விஷயத்த சொன்னதுமே நீ என்ன பண்ணுவே தெரியாது, நீ தான் பைரவி பெங்களூர் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிடுறாங்க. இதுக்கடையில் பைரவி வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க எடுக்கல. இந்த நேரத்தில் வந்து ஆறுமுகம் போய் நான் வந்து உன் ஹஸ்பண்டுலாம் சொல்ல வேணாம், நான் டிரைவர் தானே உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் டிரைவராக கூட வந்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குற அதாவது வந்து பைரவி வந்து சரி டிரைவராக வரதுனா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம எப்போ கிளம்புறோங்கும் போது நாளைக்கு கிளம்புறோன்னு சொல்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற விஷயம் சொல்லும்போது கல்யாணம் முடிச்சுட்டு உடனே தானே வரப்போகிறோம் அப்படிங்கும்போது பக்கத்துலலாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கும்போது சொல்கிறாங்க. நீங்கள் டிரைவராக சுற்றி காட்டுறதுனா எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ளார ஆறுமுகம் வந்து அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அந்த பக்கத்து பைரவி வந்து சரின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த தேவராஜன் டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா சினேகா அவங்க இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா மகா வந்துட்டு சிவாவோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து சிந்துக்கிட்ட அந்த டிவைஸ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினாங்கல்ல, அந்த விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதை வச்சு வக்கீல் வச்சு மூவ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் நிரந்தரமாக பிரிச்சிடலான்னு சொல்லி அந்த தேவராஜன் டாக்டர் அதாவது சினேகாவோட அப்பா சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இங்கே வீட்டில் சித்து வந்து கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேஸ் தீர்ந்து போச்சுன்னு சொல்லி சிலிண்டர் மாற்றுறாங்க. அதை அப்படியே திறந்தே வச்சிடறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அன்னபூர்ணி சிந்துக்கிட்ட காஃபி கேட்குறாங்க. இவங்க போட்டு எடுத்து வரதுக்கு கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே கேஸ் வாடை மாதிரி ஏதோ வாடை அடிக்குது. சரி கதவை மூடலாமேன்னு சொல்லி ஜன்னல் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அவங்க அதாவது அடுப்பை பற்ற வைக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் சிவா ஹாஸ்பிட்டல்லேருந்து வராரு. அவருக்கு அந்த கேஸ் வாடை தெரிஞ்சு போய் வேகமாக கிச்சனுக்கு போகிறாரு. அங்கே சிந்து இருக்கிறத பார்த்து ரொம்ப வேகமாக வெளியில் கூட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கதவெல்லாம் திறந்து வச்சு கேஸெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இந்நேரம் நீ அடுப்பை பற்ற வச்சிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சித்து வந்ததுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க. அன்னபூர்ணி எல்லாரும் வந்துடுறாங்க. மகாவும் வந்துடுறாங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் அன்னபூர்ணி வந்து கிச்சனை பார்த்துக்கிற வேலை உன் வேலை தான் மகா, நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்நேரம் அதாவது சிந்து அடுப்பை பற்ற வச்சுருந்தா என்ன ஆயிருந்திருக்கும், நம்மளால் சிந்துவை பார்த்துருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மகா மனசுக்குள்ளார ஒரு திட்டம் போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டே கூட சிந்துவை காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து சிந்து இந்த பக்கத்து சந்தோஷப்படுறாங்க. நம்மளை வந்து அதாவது சிவா டாக்டர் காப்பாற்றினார் அப்படின்னு. இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சினேகா வந்து ஒருத்தங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண விஷயத்துக்கு 80,000 ரூபா பில்லு போட்டு கொடுக்குறாங்க. அந்த பாட்டி பரிமளம் பாட்டி வந்து காசு இல்லாமல் தானே டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னார் சிவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க இந்த விஷயத்தெல்லாம் ஃபோன் பண்ணி சிவா டாக்டர்கிட்ட சொன்னதுமே சிவா டாக்டர் அங்கே ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்து காசு இல்லாமல் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா சினேகா கிட்ட அந்த கூட ஒரு டாக்டர் இருப்பாங்களா, அவங்க வந்து சொல்லிடுறாங்க. இப்போ சினேகா வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இந்த விஷயம் வந்து சிவாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாங்களேன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கரெக்டாக சிவா வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு இந்த விஷயமா விசாரிச்சுட்டு அது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.